கண்களை மூடுவோம். தேவரீர் அடிமையிலிருந்து கரத்தில் தாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. தெய்வம் தாமே சோதரம் சோதரம் சோதரத்தை கோட்டைக்குள் அடிமை மூடி மறைத்துக் கொண்டு தெய்வன் நீர் மாத்திரம் வெளிப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தர் தாமே சோதரம். ஓ ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டு எங்களை அவரோடு விடுகிறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்கிறதான எங்கள் யாருடைய இருதயத்தையும் செவிகளையும் நீங்கள் வெறுத்த செய்வதும் செய்யும் வார்த்தையின் பட்சமாக திருப்பிக் கொண்டு அதன்படியே எங்களை செயல்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ளதா. வாசிகள் அல்லேலூயா. அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அதுபடியான தேவச்சனமே சோதரா. துவக்கத்திலே மனிதனுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சோதரா. Glory to God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. Glory to God. ஆனபடியாலே தேவச்சனமே சோத்ரா. ஓ glory to God. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. தேவன் பரலோகத்திலிருந்து அவர் பூமியை பார்க்கிறார். இது அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனபடியாலே தேவச்சனமே சோத்ரம். ஆதாமை படைக்கும் பொழுதே அவன் சோத்திரம் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு கட்டளையாக கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே தேவச்சனமே சோத்திரம். நாம் வழி விலகி போகும் பொழுது சோத்திரம் கர்த்தரை நாம் விட்டு விலகி நம்மை கெடுத்துக் கொண்டவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஆகினால் என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மை விட்டு தூரப்பட்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. சோத்ரம். அனுபடியாலே தேவச்சனமே சோத்ரம். வாசிங்க யாத்திரையாகமம் 32:17. ஒன்றும் பெரிய செய்தி கிடையாது இன்னைக்கு. சரி வாசிங்க. ஆலயத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. தேவ ஜனமே ஸ்தோத்திரம். மோசே மகிமை ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை காண்பதற்கு ஸ்தோத்திரம் அவர் அழைத்தார். அங்கே செல்கின்றார். அவர் அந்த மலை மீது ஸ்தோத்திரம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? Glory to God. ஒரு லெவலுக்கு போய் அங்கிருந்து ஸ்தோத்திரம் காத்து கொண்டிருக்கிறார் அவருக்காக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியாலே தேவச்சனமே இவன் நாங்கள் அழைச்சிட்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா மோசே ஸ்தோத்திரம் எப்படி இருந்தவர்? அவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் மாறிட்டார். ஆகினால திருப்பி அவர் பட்டயத்தை எடுக்க போறது கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம் யோசுவாவோ Glory to God. அவர் என்ன சொல்றாரு? மோசே ஸ்தோத்திரம் நீ பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஆட்களை தெரிந்து கொண்டு எனக்காக போய் நீ ஸ்தோத்திரம் யுத்தம் செய். அப்ப கர்த்தருக்கென்று யோசுவா யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். Glory to God. ஆனபடியான தேவச்சனமே ஓ ஹல்லேலூயா. அவர் கேட்கும் பொழுது அது பெருந்துணியின்
இரைச்சலா இருக்கிறது, பாடல் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அது பாடல் சத்தமாக அல்ல, லோரிட்டு அது வேறு விதமான துனியாய் அங்கே காணப்படுகிறது. அல்லேலூயா, லோரி. அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வாசிங்க, ஆதியாகமம் 13:9 என்ன சொல்லுது பார்க்கலாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? அப்ப என்ன சொல்லுகிறார்? இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா, வழிகளை குறித்து பார்க்கிறோம். ஆனபடியால் என் தேவச்சனமே ஸ்தோத்திரம், அங்கே இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? ஆபிரகாமும் லோத்துவும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், glory to God, அவர்களுடைய மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் உண்டானபடினாலே ஆபிரகாமுக்கு அது பிடிக்கல. ஸ்தோத்திரம், ஆனபடினாலே glory to God, அவர் தான் அழைச்சிட்டு வந்தார் அவரை. ஆகினால என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? ஓ ஹalleluya, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஹalleluya, glory to God. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தன்னலமற்ற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுகிறார் லோத்துவை பார்த்து, ஸ்தோத்திரம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அல்லேலூயா, glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, தேசம் எல்லாம் அவளுக்கு முன்பாக தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஆனால் வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன செய்கிறார்? சாய்ஸ் கொடுக்கிறார் லோத்துக்கு. அல்லேலூயா, glory to God. லோத்து மாத்திரம் என்ன செய்திருக்கலாம்? யாராவது எப்படியாவது போட்டு அவங்களை கூப்பிட்டு என்ன செய்திருக்கலாம்? அந்த மேய்ப்பர்களை அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கலாம், ரெண்டு பேரும். ஆகினாலே ஸ்தோத்திரம், ஆனால் அவருக்கும் ஆசி இருந்தது அந்த நாட்களிலே. ஆகினால என்ன சொல்லுகிறான்? ஸ்தோத்திரம், glory to God. இப்போ அவங்களுக்கு மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் வாக்குவாதம் உண்டானபடினாலே வேறு வழி இல்லாமல் என்ன சொல்லுகிறான்? ஸ்தோத்திரம், நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி நாம் பிரிந்து போகலாம். அல்லேலூயா, glory to God. ஏனென்று சொன்னால், ஓ ஹalleluya, glory to God, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கே கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம், எதையெல்லாம் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் விட்டு வந்தாரோ அப்படியே அதையெல்லாம் சேவிக்கும்படியாக ஸ்தோத்திரம் லோத் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், மறுபடியும் திரும்பி போகிறார். ஹalleluya, glory to God. ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம், ஆனால் லோத்துவை குறித்து ஸ்தோத்திரம் வேறு அதிகாரங்கள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நடக்கிற காரியங்களை குறித்து பட்டு மன வேதனைப்பட்டார் என்று சொல்லி. ஹalleluya, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாலே ஸ்தோத்திரம் லோத்து ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம், அவரை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, glory to the wonderful name of Jesus. வாசிங்க, 13:9 வாசிக்கிறீங்க. அடுத்தது 13:11 கொஞ்சம் வாசிங்க. 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் இன்னும் எந்த இடத்தையும் தெரிந்து கொள்ளல. ஏன்னா ஸ்தோத்திரம், அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறவர். ஹalleluya, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். எந்த தேசமே தெரியாதான போட்டு வந்துட்டார். ஹalleluya, வரும்போது அவர் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம், இவனை எங்கடா விட்டுட்டு போறது ஒண்டியான்னு சொல்லி லோத்துவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் அவரோடு கூட்டி கொண்டு போனார். ஹalleluya, ஸ்தோத்திரம், glory to the wonderful name of Jesus. அனுபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். வாசிங்க 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு அப்போ எந்த வழியை தெரிந்து கொள்றாரு பாருங்க. யோர்தான்
சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு சமபூமி பிளாட் லேண்ட், அப்போ அங்கதான் எல்லாத்துலயும் விளைச்சல் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. டெல்டா ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கதான் என்ன செய்வாங்க, பயிர் வகைகள்லாம் அந்த பக்கத்துல தான் விளையும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் என் தேவ ஜனமே ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் இங்க ரொம்ப பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். சில பிள்ளைகள் நாங்கெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த பக்கம் கடந்து செல்லும் பொழுது வில்லிவாக்கத்துலலாம் வயல் நிலங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வில்லிவாக்கம் கொரட்டூர்லாம் வயல் நிலம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது அப்படியே ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும் அது. ஆனால் இப்போ அந்த ஏரியை பாதி காணும். ஹல்லேலூயா. இன்னும் மீதி எங்கே போகும்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படி ஒன்று அரசாங்கம் மாறி மாறி வரும்போது ஸ்தோத்திரம் ஏரியெல்லாம் அங்கே என்ன ஆகி போச்சு, துடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீரால் என்ன ஆகுது, இடம் மாறி போயிடுது. அது அப்படியே வத்தி போயிடுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to சோழிங்கநல்லூரில் அங்கே அந்த பகுதியில் மடிப்பாக்கத்தில் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காரை எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் பாப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா. சரி, நம்ம அந்த இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரே வருஷத்தில் பாருங்க டேடி, அங்கே எல்லாம் காம்ப்ளெக்ஸ் வந்துவிட்டாங்க. அங்கே கொஞ்ச நாளைக்கெல்லாம் பார்த்தா காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் இவர் இருந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க க்ளோரி. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கான நீர்நிலைகள் எல்லாம் இல்லாமல் போச்சுன்னா ஸ்தோத்திரம் பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. பேதுரு சொன்ன நாட்கள் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு தெரியாது. இந்த பூமி எதுக்கு இறையா வைக்கப்பட்டிருந்தான்? அக்கினிக்கு இறையா வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டால் நலமாயிருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. வாசிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். கிழக்கே பிரயாணப்பட்டு போறாரு. இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அது எப்படி இருந்ததா? வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பு கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பு சோவானுக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அதுபடியான பழைய ஆதியில கல்ச்சர் கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாடு எதுவும் சொன்னால் எகிப்து தேசமா இருந்தது. அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அதுபடியான தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. அந்த எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அல்லேலூயா. Glory to அதுபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தோத்திர இடத்துலையும் Glory to God. ஓ ஹல்லேலூயா. சந்தேகத்திருந்தார் கொஞ்ச நாள். அதனால தான் அந்த எகிப்தையும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அதுபடியால் என் தேவ ஜனமே ஸ்தோத்திரம். அப்போ இரண்டு வழிகளிலே ஸ்தோத்திரம். லோத்து ஒரு வழியை தெரிந்து கொள்கிறார், ஆபிரகாம் ஒரு வழியை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. லோத்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் காத்திருந்து வழியை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆபிரகாமோ தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் அவருக்காக காத்திருந்து என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் வழியை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உபாகமம் 30:19-20. எப்படிப்பட்டதான வழிகள்? என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல்
வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஆதலால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஓ ஹல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் ஆனவர் என்றார். ஹல்லேலூயா. நீ 16 பெற்று என்ன தீர்க்காயுசா இருப்பாய். ஹல்லேலூயா. glory to God. ஆனபடினாலே சோதரம் உலகத்தாருடைய காரியங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் எப்படி இருக்கு பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உனக்கு முன்பாக சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. ஹல்லேலூயா. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. glory to God. சோதரம் கொஞ்சம் இருங்க. சின்ன அவன் குழந்தைய பிரதிஷ்டை பண்ணணுமா? நியூ இயர். வெரி குட். ஓகே சரி நல்லது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. சோதரம் வாசிட்டீங்களா? 30 அதிகாரம் 20 21 அப்போ யோசுவா 1:8 கொஞ்சம் வாசிமா. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாயாம். ஹல்லேலூயா. சோத்ரம். ஆனபடியால தேவ ஜனமே சோத்ரம். எதுக்கோ சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை பார்த்து என்ன சொன்னாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. ஆனபடியால தேவ ஜனமே சோத்ரம். glory to God. வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. சங்கீதக்காரன் அழகா தெரிஞ்சு கொண்டார். ஆகினால்தான் என்ன சொல்றாரு? சோத்ரம் 1ஆம் சங்கீதம் வாசிங்க. நடவாமலும் ஆவிகளுடைய வழியில் நில்லாமலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? ஸ்தோத்திரம். சங்கீதக்காரங்க புத்தகத்தில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த உபாகமத்தை ஸ்தோத்திரம் ஆகமங்களை எல்லாவற்றையும் அவர்கள் படித்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி டு காட். அதுவே உனக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். தீர்க்காயுசும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் மோசே இந்த ஆகமங்களை எழுதும்போது அவர் இருந்த நாட்கள் என்ன வருஷம் இடத்துல 110 வருஷம். அல்லேலூயா. அதே போல யோசேப்பு 110 வருஷம் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அதுபடியால் என் தேவச்சனமே ஸ்தோத்திரம். க்ளோரி டு தி வண்டர்ஃபுல் நேம் ஆஃப் ஜீசஸ். இவ்விதமாய் அவர் க்ளோரி டு காட் தேவன் அவருக்கு சொல்ல சொல்ல அவர் அப்படியே அதை எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் அங்கே போய் உட்காந்துட்டு தேவ சமூகத்தில் இது எல்லாவற்றையும் எத்தனை முறை அந்த 40 நாள் உபவாசம் எடுத்தாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து அவர் அழைச்சி இது எல்லாவற்றையும் எழுதியது நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அது வரைக்கும் ஸ்தோத்திரம் ஜனங்கள் 6:12 படி தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக அப்படின்னா மோசேயுடைய மக்கள் காலங்கள் வரும் வரையிலே ஸ்தோத்திரம் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். எல்லாரும் அப்போதான் ஸ்தோத்திரம் க்ளோரி டு காட். இதை குறித்து தான் ஸ்தோத்திரம் சங்கீதம் 14 எப்படி எழுதுகிறாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்படுது fallen short of God's glory. அல்லேலூயா. அனுபவியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். வாசிங்க நீதிமொழிகள் 3:6. Proverbs. நீதிமொழிகள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் என் தேவச்சனமே ஸ்தோத்திரம். நாம் செவ்வையான வழியிலே நடக்கிறதற்கு நமக்கு தேவன் ஸ்தோத்திரம் தம்முடைய வசனங்களை கொண்டு நீதிமொழிகளை கொண்டு பாதைகளை நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் என் தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். அவர் நல்லா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இதை எல்லாத்தையும் நீதிமொழிகள் எல்லாம் எழுதினாரு. ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் வழி தவறுன பிறகுதான் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பிரசங்கி எழுதுகிறார். அல்லேலூயா. ஒரு அனுபவினால என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பிரசங்கி ஒன்று இந்த வழியிலெல்லாம் ஸ்தோத்திரம் வகுத்து வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவர் முன்பாக ஸ்தோத்திரம் விழுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் தேவனை விட்டு பிரிவதற்கு முன்பாக எல்லா இந்த காரியங்கள்லாம் எழுதினாரு. அடுத்ததாக தான் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பிரசங்கில எழுதுறாரு. ஒண்ணு வாசிங்க. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய ஓ ஹல்லேலூயா. எருசலேமின் ராஜா பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷர் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ glory to God. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. glory to God. எனக்கு நிறைய வீடுகளும் வாசல்களும் இருந்தது. ஸ்தோத்திரம். வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. ஸ்தோத்திரம். glory to God. என்னை போல துரிதமாய் சம்பாதித்தவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் ஒன்று எழுதுனா அது எழுதுனதுதான். அல்லேலூயா. அவருக்கு முன்னும் இல்லை, அவருக்கு பின்னும் இருந்தது இல்லை. அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். அப்படியே நீ எல்லாருக்கும் சோறு போடுறாங்க, அது இதுன்னு சொல்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம் glory to God.
எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், glory to God. என்ன செய்தார் சாலமோன்? எத்தனையோ நாட்களுக்கு ஆகாரத்தை போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு அளவாக தேவன் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அன்புயான தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம். அதனால அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, glory to God. நம்ம யூடியூப்ல பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம், இஸ்ரவேலில் விமன் சோல்ஜர்ஸ் கொடுத்து பார்த்தேன். என்ன ஜைகண்டிக்காக இருக்காங்க, என்ன ஹெஃப்டியாக இருக்காங்க. லேடிஸ் தான் தெரிந்து கொண்டு. ஏன்னு கேட்டால் அந்த நாள்ல இருந்தே ஸ்தோத்திரம் அவர்கள் யுத்த வீரர்கள். ஒரு அளவிலே சொல்லுங்க. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம் ஆம்பிகளை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வேதத்தில் ஸ்தோத்திரம் எந்தெந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் தங்கள் சத்துருக்களை எப்படியாய் ஸ்தோத்திரம் முடிவு கட்டினார்கள் என்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் அந்த வசனத்தை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? உன் ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்வுறுத்த. ஆபத்து காலத்தில் மாத்திரம் டகால் என்ன பண்றோம்? ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரப்பா, ஓ எனக்கு உதவி புரிய, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா, நிச்சயமா செய்வார். அல்லேலூயா, glory to God. அவர் கேட்டுட்டு அப்படியே போற தேவன் இல்லை. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அன்புடைய தெய்வச்சனமே வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. அவர் வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா, வாசிங்க. ஏசாயா 30:21. ஏசாயா 30:20-21. 20:21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோது மறைத்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. எதற்காக போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்? அல்லேலூயா, எதற்காக அந்த நாளிலே ஸ்தோத்திரம். ஓ அல்லேலூயா, ஆரோனை மோசை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, மோசை தேவனோடு சந்தித்தார், தேவனோட மனுஷனாக இருந்தார். ரைட்டு. ஆனால் ஸ்தோத்திரம் அவரு பிள்ளைகளை கூட அவர் தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா, அவருடைய சகோதரனாகிய ஆரோனை ஸ்தோத்திரம் glory to God அழைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியாக தான் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னா ஒவ்வொருவரும் தேவன் அப்படிதான் அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே ஸ்தோத்திரம். மேலும் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மேலே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, அந்த அபிஷேகம் இருந்ததுனாலே தான் அந்த அபிஷேகம் தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். glory. உடன் ஊழியார் ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகம் இருந்தது. அவருக்கு ஸ்தோத்திரம் glory. தாளங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் அவர் சென்று ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு நீ ஸ்தோத்திரம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பேசுதா? அல்லேலூயா, இல்லை. ஸ்தோத்திரம் glory to God. அதுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு வாஞ்சிக்காக வேதத்தில் எழுதப்பட்ட பைபிளை இப்போ கொடுத்துதானே என்னென்ன காரியங்கள் அதை தெரிந்து கொள்ளுகிறதற்காக. ஸ்தோத்திரம். மறுபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகம் ஏன்னு சொன்னா ஸ்தோத்திரம் glory to God.
ஓ அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உங்கள் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உங்கள் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சும்மா இல்லை, இது விலகி போகிறது இல்லை, அப்படியே இருக்குது. இது சும்மா படிக்கட்டில் நின்று டக்குன்னு ஒரு குலாவை கவுத்து தள்ளி விடுறது இல்லை. அல்லேலூயா. அவர் உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. என்னை சோத்திரிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்டதான ஜனமாய் சோத்திரம் உனைவனையும் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே தேவ ஜனமே சோத்திரம். வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே. வழி இதுவே. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடு அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். வெள்ளாடு கிடையாது, சோத்திரம் செம்மறி ஆடு. இந்த செம்மறி ஆடு எப்படி இருக்கும்? சோத்திரம் க்ளோரி பார்த்துருக்கீங்களா? சோத்திரம் க்ளோரி இருக்கா? ஆடு தொட்டி எடுத்துட்டு போவோம். அது எதுக்கு போகுதுன்னே தெரியாது. போவோம் அப்படியே ஓட்டிட்டு போவோம். ஒன்று அப்படி சாஞ்சிதுன்னா ஒன்று அப்படி போச்சுன்னு வச்சோம், மொத்தமாக அப்படியே போகும். அதுதான் இவ்வளோ நீள தடி வச்சுருப்போம். நல்லா நீளமாக இருக்கும். சோத்திரம். அது மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கிறேன். அங்கே வந்து பட்டு கொடுக்கலாம் கேட்கலன்னு சொன்னான். அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப நீளமாக கொம்பு வச்சிருப்பாங்க. அப்போ அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஒரு கோல் ஒன்று இருக்கும், ஒரு தடி ஒன்று இருக்கும். சோத்திரம். கோல் அடிச்சா பரவாயில்ல. கோல் என்ன பண்ணுறது? தட்டி 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 அழகாக போன்னு சொல்லுது. சோத்திரம். கேட்கலாம் திரும்ப தடியில் ஒன்று போடுவார். அல்லேலூயா. சரி, அப்பொழுது வருகிறார். அல்லேலூயா. க்ளோரிட்டு. ஆனபடியாலே தேவ ஜனமே சோத்திரம். அவர் உங்களை சிட்சித்து திருத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம். ஆனபடியாலே தேவ ஜனமே சோத்திரம். வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே. உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆனபடியாலே தெய்வ ஜனமே தேவ சத்தம் கேட்கும் பொழுது சோத்திரம் நாம் இடதுபுறமாக வலதுபுறமாக சாயும் பொழுது சோத்திரம் க்ளோரி இதிலே நடவுங்கள். அவர் ஒரு வழியை நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். ஆகினாலே இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஆனபடியால் தான் தேவ ஜனமே சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 32:8 Psalms 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரியப்படுத்துவேன். சோத்திரம். அது எரேமியால வரும் இல்லையா? 33. ஆனபடியால் என் தெய்வ ஜனமே அந்த மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. க்ளோரி டு ஆராதனையான தேவ ஜனமே கர்த்தருடைய கண்கள் சோத்திரம் க்ளோரிக்கு நோக்கம் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி டு அங்கே நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். க்ளோரி டு நீதிமானை காண்கிறவராக இருக்கிறார், துன்மார்க்கனையோ தூரத்திலிருந்து அறிகிறாராம். அல்லேலூயா. க்ளோரி டு ஆண்டவரே. சோத்திரம். ஓ அல்லேலூயா. உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. ஆகினால்தான் சொல்றாரு, உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் என்ன செய்கிறாரு? சோத்திரம். க்ளோரி டு காட். அவர்
glory to God, மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளிலே சொல்லுங்க glory to God. ஆனபடியால்தான் ஸ்தோத்திரம், அதிலே அழைப்புகள் உண்டு. ஸ்தோத்திரம், அந்த அழைப்பு ஏற்றது போல ஸ்தோத்திரம் நாட்களிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஊழியங்களை வகுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அந்த வசனத்தை கொஞ்சம் எடுமா மர்சி. என்னவா ஸ்தோத்திரம், சிலர் அப்போஸ்தலராகவும் போதகராகவும். எபேசியர் 4:5 பாருங்க. 4:14 எபேசியர். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அவன் நம்ம எப்படி அழைத்திருக்கிறாரா? ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள். ஆனால் தேவன் எப்படி அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தவான்கள். சீர்பொருந்தும் பொருட்டு. இங்க உலகத்தார் அல்ல, உலகத்தாருக்கு எழுதல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும். காமா இருக்காமா ரெண்டுத்துக்கும் மத்தியில இல்ல. சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் அழைத்திருக்கிறார். 5 விதமான அழைப்பு தான். ஆனா டோட்டலா பார்க்கணும் 4 தான். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். ஆனபடியாலே தேவச்சனமே, நீங்கள் நன்றாய் ஸ்தோத்திரம் வசனங்களை கவனிப்பீர்களா? ஸ்தோத்திரம், நான் எழுதுகிற வசனங்கள் வித்தியாசமா இருக்கு. அது மேக் பண்ணக்கூடிய காரியமா இருக்கும். ஸ்தோத்திரம், உடம்புழியக்கார் எடுத்தாருன்னா அது நிறைய படிப்பினையா வரும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சுதான் தெரியும். ஸ்தோத்திரம், அவங்களுடைய அழைப்பு வேறு. அல்லேலூயா. ஆனபடியாலே தேவச்சனமே, ஸ்தோத்திரம், அதை சீர்பொருந்தும் பொருட்டு. அல்லேலூயா, glory to God. மேய்ப்பொருட்கள் வர வார்த்தைகள் ஸ்தோத்திரம், அநேக வார்த்தைகள் ஆறுதல் தேர்ந்ததாக இருக்கும். அல்லேலூயா, glory to God. ஆனால் ஸ்தோத்திரம், glory to God. சுவிசேஷ அழைப்பு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். அல்லேலூயா, நம்மை சீர்படுத்துகிறதாக இருக்கும். அல்லேலூயா, glory to God. ஆனபடியான தேவச்சனமே, எதற்கு இந்த உபதேசங்கள் என்று சொன்னால் சரீரமாகிய சபை அது சீர்பொருந்தும் பொருட்டு. வாசிகள் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ நம்ம நல்லா இருந்தா நாம தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியான தேவச்சனமே, ஸ்தோத்திரம், நாங்க சரியா ஸ்தோத்திரம் நாங்க சரியில்லைன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம், glory to God. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்ன அப்படியா, நீ என்ன யோகியமா அப்படின்னு நம்ம கேட்டுருவாங்க வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம். அல்லேலூயா, glory to God. மனுஷருக்கு முன்பாக பரிசுத்தம். சாத்தானுக்கு முன்பாக, பிசாசானுக்கு முன்பாக பரிசுத்தமா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஆட்டி விட்டு போயிடுவான். அல்லேலூயா, glory to God. ஆனபடியான தேவச்சனமே, ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு முன்பாக தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா நான் அங்கே போய் நிற்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியான நான் ஒவ்வொருத்தரையும் ஸ்தோத்திரம் யோபு மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory. அங்கே நேரம் போய் அங்கே நிற்கிறான். நின்றுட்டு என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம், glory. சும்மாவா இருக்கிற? அவனை சுற்றிலும் நீர் வேலை அடைக்கவில்லையா? அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றிலும் வேலை அடைக்கவில்லையா அப்படிங்கிறார். அதுபோல தேவச்சனமே, நம்மை வேலி அடைத்திருக்கிறார். நீங்கள் வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியாலே அல்லேலூயா, ஸ்தோத்திரம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. சும்மா இல்லை, ஸ்தோத்திரம், glory to God. சுத்தமான தண்ணீர். அல்லேலூயா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் உத்தரிக்கப்பட்ட கிணறாகவும் வேலி அடைக்கப்பட்ட
தோட்டமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினாலதான் நமக்கு ஒரு வட்டம் இருக்குது. அல்லேலூயா, அதை விட்டு நாம தாண்டக்கூடாது. அல்லேலூயா, அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம மூவ் பண்ணிட்டே போனோம்னா ஸ்தோத்திரம், க்ளோரி டு காட், நாம இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றும் ஏற்படாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், க்ளோரி டு காட். ஆனபடியால தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஆகினால ஒரு நாள் நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னா ஸ்தோத்திரம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால தேவ ஜனமே ஸ்தோத்திரம், எங்கேயும் நம்ம ஏமாறக்கூடாது. விசேஷமா ஸ்தோத்திரம், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லு, உலகத்தாரால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. இந்நாட்களிலே ஸ்தோத்திரம், அதிகமாக விழுந்து போகிறது உலகத்தாருடைய சூழ்ச்சி. நம்ம தெரியாம என்ன பண்றோம், ஸ்தோத்திரம், விழுந்து போகிறதா இருக்கிறோம். டெய்லி ஸ்தோத்திரம், ஓ ஹல்லேலூயா, எத்தனையோ காரியங்கள் வருது. நான் யூடியூப் பார்த்தேன், ஸ்தோத்திரம், சேவல் சொல்றேன், ஏன்னா சும்மா செல்ல பார்த்து அப்புறம் கண்ணுக்கு எடுத்து கண்ணு தெரியல அப்படின்னு ஏதோ பார்க்கறது வேற எதுவும் இந்த மாதிரி காரியங்கள் தான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ காரியம் பயங்கரமாக இருக்கு. அல்லேலூயா, ஆக தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியாலே வாலிபம் ஸ்தோத்திரம், வாலிபமும் மாயை. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாலே தேவ ஜனமே ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், நம்ம ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மொராலிட்டியெல்லாம் நம்ம வீட்டில் தான் கற்றுக்க முடியும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகினால ஸ்தோத்திரம், க்ளோரிட்டுக்கா. அந்த நாளில் ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாங்கள் ஏதாவது சின்ன தவறு செய்தோம்னா ஸ்தோத்திரம், க்ளோரிட்டுக்கா, அவ்வளோ அடி வரும். அல்லேலூயா, கூப்பிட்டு சொன்னாங்க பட்டப்பட்டியாக ஒரு 6 வயசு இருக்கும். ஸ்தோத்திரம். எங்கள் அக்கா அவர் என்ன பண்ண, சும்மா என்ன ஆச்சு சுற்றினே இருந்தான்னு சொல்லிட்டு சீ போடி அப்படின்ட்டேன். அவ்வளோதான். 2 தவணையும் சும்மா வீங்கி போகிற மாதிரி எங்கள் அம்மா பட என்ன சொன்னேன், என்ன பேச்சு, என்ன சொன்னேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா நிறைய சரளமாக பேசி அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு மறந்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம், எதுக்கு அந்த நாளில் அடிச்சு அடி ஸ்தோத்திரம், glory to God. இன்றைக்கு நம்ம யோசிக்கிறதா இருக்கு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா, glory to God. சிக்ஷை வேண்டாம்னு சொல்ல முடியாது நம்ம. அல்லேலூயா, அதுதான் நம்மை பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். ஆனபடியான தேவ ஜனமே எங்கள் பாப்பாவை அடிச்சு அடி கூட எங்கள் மோசத்தில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். ரட்சிப்புல வந்துட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் சுமரும், நிறைய அடி வாங்கும். அல்லேலூயா, ஆனால் அதுக்கேற்ற வாழ்தான் அது பண்ணோம். மோசையில் அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி சின்ன வயசில் இருந்தான். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவ ஜனமே வாசிப்போம். ஏசாயா 55:9-11. பாருங்க, வழிகளை குறித்து நாம பார்த்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், அப்படியே உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு அது திரும்புகிறார். அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும்
வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்புவதில்லை. அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஏன் இங்கிருந்து ஸ்தோத்திரம் தொண்டை தண்ணி போக கட்டிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம், glory to God. இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் உனக்குள்ளாக போக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியால தேவ ஜனமே ஸ்தோத்திரம், glory 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 to God. ஆனபடியா இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் கிடைக்க உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பல மணி நேரம் உட்கார வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் உடன்படிக்கிற சனிக்கிழமையில டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவருடைய டேர்ன் வரும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், glory to God. ஏன்னா அவர் வசனங்களை அதிகமாக எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, glory to God. அது போல தான் தெய்வ ஜனமே ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா. மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியா தேவ ஜனமே ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறவங்க யாருக்காவது பசிக்குதா? தேவனுடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பசிக்கிறது. ஹல்லேலூயா. அதை முடிச்சிட்டு கீழே போ, எனக்கு பசிக்கிறது. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவ ஜனமே, ஆனால் ஸ்தோத்திரம். ஓ glory to God. இதோ தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத காலங்கள் வரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனபடியாக தமிழ்நாட்டை விசேஷமாய் ஸ்தோத்திரம் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபை நிமித்தமே நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா தெரியும் அவருக்கு இங்கிருந்து தான் சுவிசேஷமே போச்சு. அதனால தான் இங்கே வந்து ஒன்றுத்தையும் ஸ்தோத்திரம், glory to God. அவங்களுடைய காரியத்தை எவ்வளோ புகுத்தலான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ glory to God. அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஆட்களை அனுப்புகிறாங்க, அவங்களால கூட ஒன்றும் நடத்த முடியலன்னா இந்த தமிழ்நாட்டை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு glory to God. நமக்காக ஒரு ஆளுநரை கொடுத்துருக்காங்க. அந்த ஆளுநர் வேலையே அந்த மனுஷன் பார்த்ததே கிடையாது. ஆன்மீகம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, glory to விக்கிரகங்களே ஸ்தோத்திரம், glory to God. எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் அவைகள் எல்லாம் புராணங்கள் தான். ஹல்லேலூயா. புராணம், இதிகாசங்கள், இமேஜினரி ஸ்டோரிஸ். நமது அப்படி கிடையாது. ஆதி ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்க்கும்பொழுது எவன் எப்படி எப்படி இருந்தா என்னென்ன ஆச்சு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார் தெள்ள தெளிவா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுக்கு பேரு தான் சத்திய வேதாகமம். ஹல்லேலூயா. அது உண்மையை தான் சொல்லும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, glory to God. ஆனபடியால் தேவ ஜனமே, ஓ ஹல்லேலூயா, அப்படிப்பட்டதான உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறதற்கு நாம் கொடுத்து வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைக்கிழமை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி ஆகும்படி அது வாய்க்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், glory to God. சங்கீதம் 37:4-5 வாசித்து முடிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஸ்தோத்திரம், glory to God. ஸ்தோத்திரம் கொண்டாடி அனுசரித்துக் கொண்டிருக்கிற நாம் glory to God. ஓ ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் அவரை சந்தித்த பொழுது ஸ்தோத்திரம்
தங்களுடைய வழியிலே போல திருப்பி மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசித்து முடிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஓ ஹல்லேலூயா! தேவச்சனமே, இன்றைக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பின் காரியங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தேவனை ஸ்தோத்திரம் கொண்டாடுகிறது. ஆண்டவராய் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகள் ஸ்தோத்திரம் பழையவைகளாக இராதபடிக்கு வேறு வழிகளாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு ஏற்ற வழிகளாக இருக்கட்டும். முழங்காலிட்டு கண்களை மூடுவோம்.